எல்லோருக்கும் வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம உடம்பு இயங்குறதுக்கு நம்ம உடம்புல பல ராஜ உறுப்புகள் இருக்கு. அதில் ஒன்று தான் இதயம். இந்த இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதனால் நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ஏன் இதய துடிப்பு நின்றுச்சா நம்ம வாழ்க்கை துடிப்பே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட இந்த இதயத்தை நம்ம போற்றி பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? அதில் நமக்கு நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்குது. ஸோ இந்த குழப்பம் சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சிவகணேஷ் சார். ஹலோ சார். ஹாய் மேம். ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்கல்ல, அது எதனால் வருது? அதுக்கான ரீசன்லாம் என்ன டாக்டர்? ஸோ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறது நம்ம ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையில் இருக்கிற ஒரு பிளாக். அது 100% அதை நம்ம அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் ஏசிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு 2-3 டைப் இருக்குது. ஸ்டெமின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 100% டோட்டலாக பிளாக் ஆகிட்டு அவங்களுக்கு வர மேசிவ் சிம்டம்ஸ். இந்த ஒரு சடன் ஆன்செட் செஸ்ட் பெயின், அது வெறுமனே நெஞ்சு வலின்னு இல்லாமல் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு முழுங்குற கழுத்தில் ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கலாம், முழுங்குறதுல சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், தாடையில் வலி இருக்கலாம், இங்கேருந்து வலி தொப்புள் வரைக்கும் எங்கே வேணுமோ வரலாம், இடது பக்கம் கைக்கு ரேடியேஷன், முதுகில் எல்லா இடத்துலையும் வலி வரலாம். அது இல்லாமல் டக்குன்னு அக்யூட் ஆன்செட்டாக ஒரு மூச்சு விடுறதுல சிரமம், திடீர்னு ரொம்ப வேகமாக மூச்சு வாங்குறது, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், பனியனே நினைஞ்சு போகிற அளவுக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டிங், மயக்கம், இதில் ஏதாவது ஒரு சிம்டம் வந்து ஹார்ட் அட்டாக். இது வந்து நம்ம ஸ்டெமின்னு சொல்கிறோம் அந்த 100% பிளாக்கில். சம்டைம்ஸ் ஒரு 95 to 99% பிளாக் இருந்தாலும் இதே சிம்டம்ஸு, பட் இவ்வளோ சிவியராக இல்லாமல் கொஞ்சம் இதோட சிவியாரிட்டி கம்மியாக வரலாம். ஸோ இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் ஆக மொத்தத்தில் பெத்தாலஜின்னு என்ன பார்த்தோம்னா அந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் இருக்கிற பிளாக் 70%க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை சிவியர் ஸ்டினோசிஸும்போம். அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வரும். நம்ம முதல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் காமன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்கிறது டயபெட்டிஸ். சுகர் இருக்கிறது இட் இஸ் அ வெரி ஹை ரிஸ்க் ஃபேக்ட். எத்தனை ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்குன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறது, ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் இருக்கிற டிசீஸை தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் டயபெட்டிஸ், அடுத்தது ஹைப்பர் டென்ஷன், அடுத்தது ஹை கொலஸ்ட்ரால், ஸோ அகைன் வெயிட், ஒபிசிட்டி, ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறது. ஸோ இந்த தைராய்டு FT4 FT3ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ட்டில் போகிற ரத்த குழாயில் பிளாக்குகள் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரீசன்ஸை ஜாஸ்தி பண்ணக்கூடியது. இதை தாண்டி ஃபெமிலியல், அப்பாவுக்கு இருந்து அம்மாவுக்கு இருந்து அவங்க பரம்பரையில் எல்லாருக்குமே ஹார்ட் இஷ்யூஸ் வரதுக்கான ஒரு தன்மை ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை தாண்டி நம்ம அகைன் சாப்பிட்ற ஃபுட்ஸ், இது ஏதாவது இது இந்த ஒரு சைக்கிள் உள்ளே தான் வரும். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது நிறைய எண்ணெய் இருக்கலாம், திருப்பி வெயிட் ஜாஸ்தியாகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும், சுகர் வரும். 40+ ஏஜ் ஜென்ரலாக இதுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஹார்ட் அட்டாக் ஒன்று சொல்கிறாங்க, அது மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேறு வேறையா டாக்டர்? ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது நம்ம ஆரம்பத்திலே ஹார்ட்டுக்கான ப்ராப்ளம்ஸ் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு 3-4 ப்ராப்ளம்ஸை சொன்னோம். ஸோ அதில் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னால வர ப்ராப்ளம்னு நான் சொன்னது தான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அந்த ஒரு ரிதம் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ரிதமே ப்ரொடியூஸ் ஆகலை, கரண்ட்டே ப்ளக் பாயிண்டில் சுவிட்சே போடாத மாதிரி தான் இப்போ ஹார்ட் இருக்குது. ஸோ அது பம்ப் பண்ணாது. ஸோ தட் இஸ் கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம நார்மலாக சொல்கிறது இந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் பிளட் போகிறது அப்ரப்டாக நின்று போகிறது. இதில் இந்த பிளட் சப்ளை அப்ரப்டாக நின்று போகிறப்ப அந்த கரண்ட் சப்ளையும் கட் ஆகலாம். அதாவது ஹார்ட் அட்டாக்கில் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் வர எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த இரத்த குழாய் ப்ராப்ளம் தான், ஹார்ட் அட்டாக் தான் காரணம்னு கிடையாது. அது ஏகப்பட்ட மற்ற காரணங்கள் இருக்குது. அந்த சர்க்கியூட்டில் அந்த ஒயரிங்லேயே ப்ராப்ளம் இருக்கலாம், அது ஜெனட்டிக்காக வரலாம், அது அந்த சர்க்கியூட்டில் அந்த ஹார்ட் ரிதம் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல அந்த தசை வீக்காக இருக்கலாம், இன்னும் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்கில் கார்டியாக் அரெஸ்ட் இஸ் காமன். மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் டக்குன்னு அந்த ஹார்ட்டோட ரிதமே நின்று போய் அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சிம்டம்ஸ் இல்லது சொன்னீங்க, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்ட்டு. இதே சிம்டம்ஸே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கா? அதாவது ரொம்ப ஒரு ஃபுல் ப்ளோன் சுகர் இருக்கிறவங்களுக்கு, ஹை சுகர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோனாமிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெயின் ஏதாவது ஒன்று உணர்றதுக்கு நரம்பு, நர்வ்ஸ், இதோட நல்ல ஃபங்க்ஷன் தேவை. ஆட்டோனாமிக் நியூரோபதி இந்த ஹை சுகர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம முதலே பேசிட்டு இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன், ரொம்ப சுகர் இருக்கிறவங்களையும் இந்த இன்ஃப்ளமேஷன் உடம்புல ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இது அந்த நர்வை சரியாக அந்த பெயினை உணர விடாது. உதாரணத்துக்கு ரொம்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு எனக்கு காலில் வந்து மரத்து போயிடுது, செருப்பு போடுறது கூட என் காலுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பாங்க. அந்தளவு அந்த பெயின் சென்சேஷனோ இல்லை அந்த டச்சு சென்சேஷனோ காலில் குறைஞ்சி போயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பெயின் சென்சேஷன் ஹார்ட்டுக்கும் குறைஞ்சி போயிடலாம். அப்போ அந்த ஹார்ட்டுக்கு ரத்த குழாய் பிளாக் ஆகி வர்ற வலி அவங்களுக்கு சென்ஸே ஆகாமலும் போகலாம். சில நேரத்தில் சைலண்ட் எம்ஐன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கே நடந்து
அந்த ஹார்ட்டோட பம்பிங், அதோட சுருங்கி விரிகிற தன்மை கூட குறைஞ்சு போய் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது எப்போ அந்த ஈவெண்ட் நடந்ததுன்னு கூட. எப்போயாவது நம்ம ஒரு மாஸ்டர் செக்கப்பில் ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்க்குறப்ப ஏதோ பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம திருப்பி அதை அனலைஸ் பண்ணி திருப்பி அவங்கள ஒர்க் அப் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஹார்ட் பம்பிங் குறைஞ்சு போயிருக்கும். அதில் வந்து இதுக்கு முன்னாடியே எப்போயோ ரிமோட்டில் ஒரு 1 இயருக்கு முன்னாடியோ 2 இயர்ஸுக்கு முன்னாடியோ இவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போது அதே மாதிரி இந்த ஹார்ட் வந்து வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம முதலே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஹார்ட்டோட மசில், இதோட சுருங்கி விரிகிற தன்மை இது குறைஞ்சி போச்சுன்னா அதுதான் வந்து நம்ம பலவீனமான ஹார்ட்டுன்னு சொல்கிறது. நார்மலான ஹார்ட்டோட பம்பிங் வந்து ஒரு 60 to 70%. ஸோ அதை இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொல்கிற அந்த சேம்பருக்கு உள்ளே வர பிளட்லேருந்து எவ்வளோ பிளட் அது பம்ப் பண்ணி வெளியில் அனுப்ப முடியுதுங்கிறதா அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ உள்ள ஒரு ரஃப்லி ஒரு 100 ml வந்துச்சுன்னா ஒரு 60 ml ஆகுது இது பம்ப் பண்ணி வெளியில் அனுப்பணும். நம்ம இந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையில் ஏதாவது பிளாக் இருந்தாலோ, இல்லை அந்த ஹார்ட் மசில்லே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை நம்ம முதல்ல சொல்லி அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ இந்த சுருங்கி விரிகிற தன்மை குறைஞ்சிரும். அந்த மாதிரி குறையிறப்ப இந்த ஹார்ட் பம்பிங்கும் வில் கம் டவுன். 50%க்கு கீழே போச்சுன்னா நம்ம இந்த ஹார்ட் பலவீனமாக இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறது ஒரு 20-25%க்கு கீழே எல்லாம் ரொம்ப ஹார்ட் பம்பிங் குறைஞ்சி போயிடுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ குறைஞ்சி போகிறப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும், என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, நம்ம திருப்பி இவங்களுக்கு ஏதாவது வேலை செய்கிறப்ப மூச்சு ஜாஸ்தியாக வாங்குறது, இல்லை வேலை செய்கிறப்ப நெஞ்சு வலிக்கிறது, இவங்களால ராத்திரி ஈஸியாக படுத்து தூங்க முடியாது. இது என்னாகும், நார்மலாக பம்ப் பண்ணிகிட்டு இருக்கிற ஹார்ட்டு தண்ணியை வேறு எங்கேயும் தேவையில்லாத இடத்துல உடம்புல தேங்க விடாது. ஆனால் இந்த பலவீனமான ஹார்ட்டுன்னு நம்ம சொல்கிற இந்த பம்பிங் குறைஞ்சி போன ஹார்ட்டால் எஃபெக்டிவாக பம்ப் பண்ண முடியாததால் இந்த எக்ஸ்ட்ரா நீர் வந்து நுரையீரலில் எங்கேயாவது போய் சேர்ந்துக்கும். அது சேர்ந்துக்கிறப்ப ஒரு ஸ்பாஞ்சு வெறுமனே ஒன்றுமே இல்லாமல் காற்று மட்டும் இருக்கிறப்ப ஸ்பாஞ்சு சுருங்கி விரிகிறதுக்கும், நம்ம கிச்சனில் மேடை துடைக்கிறப்ப அந்த ஸ்பாஞ்சு ஃபுல்லாக தண்ணி இருக்கிறப்ப அதை நம்ம அது எவ்வளோ ஹெவியாக இருக்குது, அதால் ஈஸியாக அந்த சுருங்கி விரிகிற தன்மை அதுக்கு இருக்காது. அந்த மாதிரி நம்ம லங்ஸ் ஆகிடும் இந்த எக்ஸ்ட்ரா நீர் இருக்கிறப்ப. அப்போ அதோட சுருங்கி விரிகிற தன்மை குறையிறப்ப ஈஸியாக அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ராத்திரி படுக்கிறப்ப டக்குன்னு எழுந்துச்சி உட்காந்துக்கணும் போல் இருக்கும், இல்லை படுத்த உடனே இருமல் வரும், ஏதாவது மாடிப்படி ஏறினா இறங்கினா ரொம்ப மூச்சு வாங்குறது, யூரின் ரொம்ப கம்மியாக போகிறது. இந்த ஃப்ளூயிடு வெளியில் ஹார்ட்டு பம்ப் பண்ணி கிட்னிக்கு அமுச்சு அதுக்கப்புறம் கிட்னி வழியாக தான் யூரின் போகணும். ஸோ ஹார்ட்டால் பம்ப் பண்ணி மற்ற ஆர்கனிக்காக அனுப்ப முடியலங்கிறப்ப யூரின் போகிற அளவும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா இந்த உடம்புலேருந்து ஃபஸ்ட்டு நீரை ஜாஸ்தியாக வெளியாக்கி திருப்பி இந்த ஹார்ட் கன்ட்ராக்ஷனுக்கான மருந்துகள் கொடுத்து இந்த கன்ட்ராக்ஷன் குறைஞ்சி போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னு அனலைஸ் பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணால் தான் திருப்பி இந்த பம்பிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது அந்த பலவீனமான ஹார்ட்டை திருப்பி பலங்கொண்ட ஹார்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்களா, ஹார்ட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம், அதில் ஹார்ட் வால்வில் ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ அகைன் ஹார்ட் வால்வில் பார்த்தோம்னா மேஜராக 4 வால்வு இருக்குது. இடது பக்கம் 2 வால்வு, வலது பக்கம் 2 வால்வு. இடது பக்கம் மேலே இருக்கிற ஹார்ட் சேம்பர்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர வால்வு பேர் மைட்ரல் வால்வ். திருப்பி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டா, அதாவது பெருந்தமனி, அதுதான் வந்து எல்லா இடத்துக்கும் ரத்த சப்ளை பண்ண போகிறது, அந்த இடத்துக்கு வர வால்வு பேர் அயோட்டிக் வால்வ். ஸோ இதில் எப்போ சுருக்கங்கள் இருக்கிறப்ப இதில் எப்போ சுருக்கம் வரும் அப்படின்னா மேஜராக பார்த்தோம்னா 2 விஷயத்தினால வரலாம். ஒன்று ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறது. அவங்களுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு 5லேருந்து 15 வயசுக்குள்ளே அவங்களோட 5 to 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் எப்போயாவது ஒரு ஜுரம் வந்திருக்கும். அந்த ஜுரத்தோட அசோசியேட்டடாக அவங்களுக்கு ரொம்ப முழங்கால் வலி, வீங்கி போகிறது, தொண்டை வலி, இந்த மாதிரியான மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுக்கு சில பேர் அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, சில பேருக்கு மறந்து கூட போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வர்ற ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த உடம்புக்கு அகெயின்ஸ்டாக நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணி இந்த ஹார்ட் வால்வை பாதிக்கும். இந்த பாதிக்கப்பட்ட வால்வு அப்படியே இயர்ஸ் டுகெதரில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடும். வால்வு நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா தான் மேலேருந்து பிளட்டு கீழே வரும். வால்வு சுருங்கி இருக்கிறப்ப என்ன ஆகும், பிளட் அதை பம்ப் பண்ண முடியாமல் மேலே இருக்கிற சேம்பர், நம்ம ஏட்ரியம்னு சொல்கிற சேம்பர் டைலேட் ஆகி திருப்பி அவங்களுக்கு அகைன் சேம் சிம்டம்ஸ், மூச்சு வாங்குறது, படபடப்பு, நெஞ்சு வலி, இது மாதிரி எல்லா இஷ்யூஸுமே வரலாம். அதே மாதிரி இன்னொரு வேல்வு, நான் அயோட்டிக் வேல்வுன்னு சொன்னேன், கீழே இருக்கிறதுலேருந்து நம்ம அயோட்டாக்கு பெருந்தமணிக்கு வரலாம். அந்த வேல்வு தான் மெயினாக பிளட் சப்ளை வெளியாகிறதுக்கான வேல்வ். ஸோ அதில் எப்பயாவது சுருக்கம் இருந்துச்சுன்னா அது மோர் ஆஃபன் ஏஜ் ரிலேட்டட். யூஸ்வலாக ஒரு 60-70 இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிராஜுவலாக அந்த ஹார்ட்டோட வால்வில் சுண்ணாம்பு படிமானம் ஏற்பட்டு அந்த வேல்வ் ரொம்ப சுருங்கி போய் அது ஹார்ட்டு சரியாக பிளட் அங்கேருந்து வெளியாகாமல் இருக்கலாம். இவங்களுக்கு மெயினாக மயக்கம், டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிறது, நெஞ்சு வலி, இதெல்லாம் இவங்களுக்கு காமனான சிம்டம்ஸாக இருக்கும் இந்த ஹார்ட் வால்வ் பிரச்சனை வந்துச்சுன்னா. வால்வ் லீக்கும் இருக்குது.
அந்த மைட்ரல் வால்வுங்கிறதுல லீக் இருந்ததுன்னா அது மைட்ரல் ரீகரிஜிடேஷன், அந்த கீழே இருக்கிற அயோட்டிக் வால்வில் லீக் இருந்ததுன்னா அயோட்டிக் ரீகரிஜிடேஷன். ஸோ இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ லீக் ரொம்ப ஜாஸ்தியாக சிவியராக இருக்குதுன்னா அதுவும் அகைன் சிம்டம்ஸ் காஸ் பண்ணலாம். படபடப்பு தான் ரொம்ப காமனான சிம்டமாக இருக்கும். பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். ராத்திரியில் சில நேரம் வலி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரியான வால்வ் இஷ்யூஸை பல நேரம் சர்ஜரி கூட தேவைப்படும். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் இந்த வால்வை புது வால்வை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த வால்வ் இஷ்யூஸை நார்மலைஸ் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒரு 60 அந்த ஏஜில் தான் அந்த வேல்வில் சுருக்கம் அந்த இதெல்லாம் சொன்னீங்க. இது அந்த ஏஜில் தான் வருமா இல்லை வேறு ஏஜில் அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா there is something called congenital mitral stenosis-னு இருக்குது. கஞ்செனிட்டல்னா பிறந்ததுலேருந்தே இருக்கிற வால்வ் சுருக்கம்னு கூட சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பேசாத ஒரு பகுதி என்னென்னா கஞ்செனிட்டல் ஹார்ட் டிசீசஸ், பிறவி குறைபாடுகள். பிறந்ததுலேருந்தே ஹார்ட்டில் இருக்கிற சில டிஃபெக்ட்ஸு, அதில் சைனாட்டிக்லாம் இருக்குது. அதில் எப்படின்னா அந்த நார்மல் பிளட், நல்ல பிளட்டும் நம்ம டீஆக்சிஜனேட்டட் பிளட், நம்ம கெட்ட ரத்தம்னு சொல்கிறது, இந்த ஆக்சிஜன் கலக்காத பிளட், இந்த 2 பிளட்டும் மிக்ஸ் ஆகி அதனால் பிள்ளைங்களுக்கு சேச்சுரேஷன் ஆக்சிஜன் கண்டென்ட் போதுமான அளவு அந்த பிளட்டில் இருக்காது. ஸோ இது பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஞ்செனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி பல நேரம் அதுக்கு சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான், சர்ஜரி தான் தேவைப்படும். ஸோ இது வந்து பிறப்புலேருந்தே வர்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி பிறப்புலேருந்தே இந்த வால்வ் இஷ்யூஸும் உண்டு. அதெல்லாம் முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் சர்ஜரியே பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் மூலமாக கூட நம்ம ஃபுல்லாக ஹார்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் கையில் ஒரு சின்ன துவாரம் மூலமாகவே போய் அந்த வால்வை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய எவால்வ் ஆயிடுச்சு. டாக்டர், இப்போ இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது எல்லாருமே சொல்லுவாங்க ஆஞ்சியோபிளாஸ்டியா பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டியா பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் எடுக்கும்? அவங்களால அது நார்மல் லைஃப்க்கு போக முடியுமா? நம்ம அந்த ஆஞ்சியோன்னு பேச ஆரம்பித்ததுனால சொல்கிறேன். இதில் 2 இருக்குது, ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி. இல்லை ஆஞ்சியோகிராமுங்கிறது கையிலையோ தொடையிலையோ மரத்து போகிறதுக்கான ஒரு சின்ன ஊசி ஒன்று போட்டுட்டு ஒரு ஒயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இந்த ரத்த குழாயோட ஆரிஜின் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. இந்த டை நல்லா கிராஸ் ஆகுது, ஃபுல்லாக அதோட கோர்ஸ் ஃபுல்லாக போகுது அப்படின்னா எங்கேயும் அடைப்பு இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஃபுல்லாக ஒரு இடத்த தாண்டி போகவே மாட்டேங்குதுன்னா அங்கே ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை பார்ஷியல் பிளாக் 50-60% இருக்குன்னா டை கொஞ்சம் பாதியாக ஸ்டெயின் ஆகி தெரியும். இது ஆஞ்சியோகிராம். இதுக்கு டோட்டலாகவே நம்மளுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் இந்த ப்ரொசீஜருக்கு ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக டே கேர் அனுப்பிச்சிடுவோம். அதாவது காலையில் அவங்க வர்றாங்க, நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம் அப்படின்னா மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். இந்த கையில் மட்டும் ஒரு 1-2 நாள் பெயின் நமக்கு அங்கே குத்துனதுனால இருக்கலாமே ஒழிய மற்றபடி அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதனால் எதுவும் பாதகம் கிடையாது. இது வந்து டெஸ்ட்டு. ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறது நம்ம இதே மாதிரி ப்ரொசீஜரே தான், கூடவே ஸ்டென்ட் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல சுருக்கம் அடைப்பு இருக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு டிவைஸ் வைக்கிறது பேர் தான் ஸ்டென்டிங். அதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டி. இதை முடிச்சுட்டு அதிகபட்சம் ஆஞ்சியோபிளாஸ்டி என்னைக்கு பண்ணுறோமோ அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். டிஸ்சார்ஜ் பண்ணதுலேருந்தே தே ஆர் ஆக்டிவ் டு டூ எனிதிங். ஓகே, இப்போ அவங்க நார்மல் லைஃப் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருந்ததை எல்லாத்தையுமே பண்ணலாம். ஓகே, குதிக்கலாம், ஓடலாம், மாடி ஏறலாம், இறங்கலாம், ப்ரொவைடட் நம்ம முதல்ல ஒன்று பேசணும் இல்லையா, ஹார்ட்டோட பம்பிங் பற்றி. இந்த ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை கட்டான எல்லாருக்குமே பம்பிங் ப்ரிசர்வ்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த 50%க்கு மேலே அந்த ஹார்ட்டோட பம்பிங் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எல்லா நார்மல் ஆக்டிவிட்டியும் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். ஒருவேளை இந்த ஹார்ட் அட்டாக்கோட வந்தப்பயே அவங்களோட ஹார்ட் பம்பிங் ரொம்ப குறைஞ்சி போய் தான் 20-25% தான் அவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் நம்ம பிளாக்கை ரிலீவ் பண்ணிட்டோம். பட் பிளாக்கை ரிலீவ் பண்ண உடனே இந்த ஹார்ட் பம்பிங் அந்த 20-60%க்கு வந்துடாது. ஏன்னா இப்போ தான் பிளட்டு அடைச்சிக்கிட்டு இருந்த இடத்துக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருக்குது. அது ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போய் அந்த மரத்து போன டிஷ்யூவை திருப்பி நல்லா பம்ப் வைக்கிறதுக்கு மாதங்கள் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக இந்த ஹார்ட்டோட பம்பிங்க்கு மெடிசன்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இது ஒரு 3 to 4 months 6 months கழிச்சு தான் அந்த நார்மல் பம்பிங் வரும். நம்ம அது வரைக்கும் சீரியலாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மந்த்லி ஒன்ஸோ ஒரு 2 monthly ஒன்ஸோ அவங்களுக்கு எக்கோ பார்த்து ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சர்டன் அட்வைசஸ் நம்ம கொடுப்போம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. டெய்லி வாக்கிங் போனால் எனி ஹார்ட் பேஷண்ட் டெய்லி ஒரு 25 நிமிஷமாவது வாக்கிங் போகணும். அந்த வாக்கிங் போகிறப்ப ஒன்று இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நடக்கிறப்ப திருப்பி நம்மளுக்கு முதல்ல வந்துட்டு இருந்த நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குறதோ இப்போ இருக்கா என்னன்னு ஒன்று அசஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அது இன்னும் பிளட் ஃப்ளோவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த டெய்லி நடந்துட்டு தான் ஃபர்தர் பிளாக்ஸ் வராது. இன்னொன்று வச்சிருக்கிற ஸ்டென்ட் உள்ளேயும் பிளாக் வராமல் புதுசாக எந்த புது பிளாக்கும் வராமல் இருக்கணும்னா இந்த வாக்கிங் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அந்த டெய்லி வாக்கிங் அவங்க பண்ணணும். இந்த மாதிரி பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு வாக்கிங் பண்ணுங்க. அது மாதிரி பம்பிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உப்பு குறைச்சிக்கணும், தண்ணி ஒரு அளவாக குடிக்க சொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே இந்த பம்பிங் கம்மியாக இருக்கிறப்ப நுரையீரலில் நீர் கோத்துக்கிறது தான் மெயினான பிரச்சனையாக இருக்கும்.
அப்போ அதே மாதிரி இன்டேக்லையும் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க தண்ணின்னு சொல்லி அதுக்கேற்ற சில கேல்குலேஷன்ஸ் போட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். மற்றபடி நார்மல் பம்பிங் இருக்குது நம்ம ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு போகிறோம்னா தே கேன் லீட் அ வெரி நார்மல் லைஃப். அவங்க மயக்க மருந்துலேருந்து நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு லோக்கலாக மரத்து போகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ப்ரொசீஜரே பண்ணுவோம். அவங்களும் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, பேசிக்கிட்டே தான் நம்ம ப்ரொசீஜரும் பண்ணுவோம். they'll be comfortably discharged. இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு நமக்கு ஒரு டவுட் வரும்ல, அப்போ நம்ம ஆம்புலன்ஸ் வர டைமுக்குள்ளே நம்ம அந்த டைமுக்கு என்ன பண்ணலாம்? ஜென்ரலாகவே எல்லாருமே வீட்டில், ஏன்னா நம்மளால் அதிகபட்சமாக வச்சுக்கக்கூடியது கொஞ்சம் மாத்திரைகள். ஸோ அதுக்கு எமர்ஜென்சிக்கு 3 மாத்திரை, நம்ம ஆஸ்பிரின்னு சொல்கிற மாத்திரை, ஆஸ்பிரின் அப்புறம் குளோபிடோகரல், இந்த ரெண்டுத்தையுமே பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரத்த கட்டாக ஆகிருக்குது ரத்த குழாய் உள்ள, ஸோ அது மேலே ரொம்ப கட்டிக்காமையும் இந்த கட்டிகிட்டு இருக்கிற அந்த கிளாட்டு கரையிறதுக்குமான ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆஸ்பிரினுங்கிற மாத்திரையை ஒரு 300 மில்லிகிராம், யூஸ்வலாக 75 மில்லிகிராம் மாத்திரையில் வரும், அதில் 4 மாத்திரை. குளோபிடோகரலுங்கிற இன்னொரு ஆன்டிபிளேட்டட், இதுவும் 75 மில்லிகிராமில் வரும், அதில் ஒரு 4 மாத்திரை இது இருக்கணும். அதே மாதிரி அட்டோர்வாஸ்டாட்டினுங்கிறது கொலஸ்ட்ரால் மெடிசன், இதில் ஒரு 80 மில்லிகிராம். இது 3 எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். எப்போயாவது நம்ம ஆரம்பத்திலே அந்த சிம்டம்ஸ் நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ ஒரு டயபெட்டிஸ், பிபி இருக்கிறவங்க திடீர்னு ஒரு இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு நெஞ்சு வலி வருது, இல்லை ரொம்ப ஸ்வெட்டிங் வருது, இல்லை தொண்டையிலேருந்து தொப்புள் வரைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான வலி அவங்களுக்கு ரொம்ப போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கால் ஃபார் மெடிக்கல் ஹெல்ப். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தால் போயிடுங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்குன்னா முதல்ல அந்த மாத்திரை போட்டுக்கோங்க. ஒருவேளை அது ஹார்ட் ப்ராப்ளமாக இல்லாமல் இருந்து நான் அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டதுனால ஏதாவது ஆகுமா அப்படின்னா மிஞ்சி போனால் கொஞ்சம் வயிற்று வலிக்கலாம், வலிச்சிட்டு போகுது. நம்மளுக்கு ஹார்ட் தான் முக்கியம், அதை தான் அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணணும். அதனால் அந்த இடத்துல தாராளமாக போட்டுக்கிறது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், அதுதான் பெஸ்ட். என்ன நம்ம கேட்கணும்னு நினச்ச கேள்வியெல்லாம் கேட்கல அப்படின்னு நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. டோன்ட் வரி, நாளைக்கு நம்ம மற்ற கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.